ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இங்கே நாத்தனார் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னா திருவிழாவுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து பகல் திருவிழா, அதனால் திருவிழாவுக்கு போயிட்டு இந்த பெரிய அந்தோனியார் பேராலயத்தில் இன்றைக்கி வந்து முந்தானத்து கொடியேற்றம், நேற்று நைட் திருவிழா, இன்றைக்கி பகல் திருவிழா. நம்ம வந்து கிளம்ப போகிறோம். நேற்று ஃபுல்லாக நம்ம அங்கே தான் இருந்தோம். இன்றைக்கி தான் நம்ம வந்தோம். எதுக்காக வந்தோம் அப்படின்னா, வீடியோலாம் ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. அங்கே டவர் கிடைக்காது, அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம வந்து வந்தோம். வந்துட்டு வீடியோ எடுத்தாச்சு, எடிட் மட்டும் தான் பண்ணணும். அங்கனக்குள்ளே போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு நம்ம, ஏன்னா ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டுட்ருக்காங்க. ஏங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் போயிட்டு சாப்பிட்டு அங்கே என்னென்னலாம் நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. அருவாக்கு தான் திருவிழாவே பாருங்க. வெள்ளை சட்டை போட்டு பேண்ட் போட்டு சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி ஏங்க போலாமா? நம்ம தான் என்ன காரங்க இங்கிட்டு வர்ற வண்டி எல்லாமே மாரம்பாடி அந்தோனியார் கோயில்ல இருந்தா வருது. எவ்வளவு வண்டி வந்துட்டே இருக்கு பாருங்க, நிறைய வண்டி போயிடுச்சு. கோயில் கிடக்க 5 கிலோமீட்டரு. ஏங்க 5 கிலோமீட்டர் வருவாங்க? 7 கிலோமீட்டரா? எவ்வளோ வண்டி வருது பாருங்க. வந்துட்டோம் என் நாத்தனார் வீட்டுக்கிட்ட. என்ன தம்பிக்கு மட்டும் தனியா கவனிப்பா? ஆமாம், குடல் அது எப்படி தம்பிக்கு வந்தோடனே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு எனக்கு மட்டும் இன்னும் சாப்பாடு போட்டு கொடுக்காம இருக்கீங்க? நீயா போட்டுக்கிட்டியா? என்னங்க சாப்பாடு? மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, குடல் கிரேவி, வெங்காயம். இந்த வேலையை பார்க்கணும்ல. அழகா சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து எனக்கு சாப்பாடு போடுறாரு. நான் வேணான்னு சொன்னேன், கொண்டா வைப்ப நான் போட்டு தரேன். கட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னே கம்மியாக போடுங்க. நே போதும், நே சாப்பிட மாட்டேன். இனே சாப்பிட மாட்டேன், நான் டயட்ல இருக்கேன். சீரியஸா சாப்பிட மாட்டேனே. உண்மையில கேளுங்க அவர்கிட்ட. இல்ல 3 நாளாவே அவ்வளோக்கா சாப்பாடே இல்ல. என்ன சாப்பிடுறேன் சொல்லு? மட்டன் குழம்பு, மேலால குழம்பு மட்டும். கறி வேண்டாம், நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். போதும். கறி சிக்கன் வைங்க, கம்மியா வைங்கனே. போதுனே, நீ போதுனே. உன்னோட கறி, உன்னோட பீஸ். சவு கறியா? ஆமா, சவு கறி. நன்றி. தயிர், வெங்காயம். வெங்காயத்தை எடுத்துட்டோடா. வெங்காயம் வரப்பா. இது நன்றி அம்மாச்சிக்கா. எல்லாரும் கிளம்பியாச்சு கோயிலுக்கு. சாமி கும்பிட்றதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கோம். திருத்தலத்தை சுற்றிலும் வழி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வழியில் பக்தர்கள் அமர்வதை தவிர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்.
திருத்தலத்தினுடைய முன்புறத்தில் உள்ள மெழுகு திரி பொறுத்து வைக்கிறதுக்காக நின்றுருக்கோம் எல்லாரும். திருத்தலத்தினுடைய உள்ளே செல்லும் பக்தர்கள் அமைதியாக செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அங்கே அருட்கண்ணியர்கள் உங்களுக்காக அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டுள்ளார்கள். அவர்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யோசி பொறுத்திட்டியா? பொறுத்தலையா? கையை விட்டு பார்க்கக்கூடாது. ஐயா பிடிச்சிருக்கேன். ஹலோ கொஞ்சம் கூட அதெல்லாம் நேர்மைக்கு தெரியாது. எது பிடிக்குது அரைக்கும் பாப்பா அந்த பிள்ளைகள் கால் வாங்க பிள்ளைகளை பிடிச்சிக்கோங்கப்பா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கால ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கேயே அந்தோணியார் தான் இருக்காரு. நடந்து போக முடியாமல் எல்லோரும் வண்டியில் போயிட்டுருக்கோம். சின்ன பிள்ளைகளெலாம் கூட்டு வந்துருக்கோம்ல, நம்ம நடந்துருவோம், அதுக்கு நடக்க மாட்டேங்குது. அவதான் அழகா நிக்கிறா, நீ தான் கக்கா பையன் மாதிரி நிக்கிற. ஏன்னா பணியின் இதை கருதி பணி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அது லேட்டாகி போயிடும். என்னங்க நம்ம வந்து எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து நைட்டு ஒரு 10:30-11 மணிக்கு மேலே தான் அங்கேருந்தே கிளம்புனோம். அதனால தான் இந்த விலாகை நம்ம வந்து முடிக்க முடியல. இந்த கிளிப் பார்த்திங்கன்னா நான் மறுநாள் காலையில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம திருவிழாவுக்கு போயிருந்தபோது நம்ம அங்கே என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் பார்த்தோம், எங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படின்ற கிளிப் எல்லாமே நான் அந்த விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எத்தனை பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க மாரம்பாடி புனித பெரியந்தோணியார் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விலாக் பிடிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டாடா.